தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக எண்ணற்ற கல்வி சார்ந்த தகவல்களை, எண்ணற்ற கல்வி சார்ந்த செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதனைத் தொடர்ந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்ற ஒரு பொதுவான தலைப்பின் கீழாக ஏற்கனவே நம்ம 2 வீடியோவை பார்த்துருக்குறோம். இது 3வது தொடராக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஏன் இது சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்மிடையே இருக்கக்கூடிய மிக தரம் வாய்ந்த மிக சிறந்த கல்லூரிகளை அடையாளம் கண்டு நாம் அதனை நோக்கி ஓடணும், நம்முடைய முயற்சிகள் அதனை நோக்கி இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம இந்த வீடியோவை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். முதல் வீடியோவில் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் சார்ந்து நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அப்படின்ற அந்த எய்ம்ஸ் எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் ஆக்ட் 1956 உருவாக்குறாங்க. ஐஐடிக்கு முன்னாடியே எய்ம்ஸ் உருவாக்குறாங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு டாக்டர்னா நம்மளுடைய விஷயங்கள் சார்ந்து, நம்ம மாநிலத்தை சார்ந்து தெரியும். கண்டிப்பாக அதனை நோக்கி ஓடணும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த தரத்தில் எந்த வேறுபாடுமே கிடையாது. இருந்தாலும் இந்த கல்லூரிகளை அடையாளம் கண்டு நம்முடைய மக்கள் அதனை நோக்கி ஓடணும், இப்படிலாம் இருக்குன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும் என்ற அடிப்படையில் நம்ம போடப்படக்கூடிய 3வது வீடியோ இன்ஷா அல்லாஹ். இப்போ இதை நம்ம பார்க்கும் பொழுது ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் ஆக்ட் 1956 அதுக்குடைய சப்சிக்வெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், அதில் ஒரு சில திருத்தங்கள் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் கல்லூரிகள் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதோடைய முக்கியத்துவத்தையும் நம்ம போக போக பார்ப்போம். இப்போ எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம், எய்ம்ஸ்லேருந்து டாக்டர்கள் வரவழைக்கப்பட்டனர். உதாரணத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களா, இங்கே இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்கள் அவர்கள் சிகிச்சை செய்யப்படுறாங்க. சிகிச்சை செய்யப்படும் பொழுது நியூஸ் சேனலில் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் டாக்டர்கள் வரவழைக்கப்பட்டனர் அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம பொதுவாக என்ன நினைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஓகே வெளிநாட்டிலேருந்து டாக்டர் வரவழைக்கப்பட்டனர் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆமாப்பா பெரிய ஆள்ப்பா இவங்களாம் வெளிநாட்டிலேருந்து வராங்க அப்படின்லாம் நம்ம நினைப்போம்ல. அதனை தாண்டி அதிகமாக செவியுற்ற செய்தி சேனல்களில் செவியுற்ற விஷயங்கள் என்னன்னு சொல்லி கேட்டால், டெல்லியிலிருந்து அழைக்கப்பட்டனர், டெல்லியிலிருந்து வரவழைக்கப்பட்டனர் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஏன் இது சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டால், எப்படி மற்ற கல்லூரிகளில் நம்ம தரத்தை ஒரு முக்கியமான ஒரு மையப்புள்ளியாக வச்சு நம்ம பார்த்தோமோ, ஐஐடியாக இருக்கட்டும், என்ஐடியாக இருக்கட்டும், ஐஏஎம்மாக இருக்கட்டும், அதே மாதிரி மெடிக்கல் டாக்டருக்கு எய்ம்ஸ் அப்படின்றடைய ஒரு தரம் இந்நாள் வரைக்கும் மிக உயர்ந்த இடத்துல நிற்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுவுமே இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கீழே 1956 இதோடைய வேலைகள் நடக்குது. ஏதாவது குறைபாடு இருக்கு, மாணவர்கள் சரியா படிக்க மாட்டாங்கன்னா அரசாங்கமே உள்ள இறங்கி அதுக்குரிய நிபுணத்துவ மக்களை உள்ள இறக்கி என்ன பண்ணலாம், இந்த கல்லூரிகளில் என்னென்னலாம் குறைபாடு இருக்கு, எப்படி நம்ம தீர்த்து வைக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் அவங்க யோசிச்சு ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்து அதை அமல்படுத்தி அதோடைய அவுட்புட்ஸ் பெரிய அளவில் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த எல்லா விஷயங்களுமே இதற்குமே தகும். யாரெல்லாம் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவர்களுக்குரிய முக்கிய ஒரு குறிக்கோளாக, முக்கிய ஒரு இலக்காக கண்டிப்பாக இந்த எய்ம்ஸ் இருக்கணும் அப்படின்றதான் நாம் இந்த வீடியோவுடைய ஒரு நோக்கமாகவே நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது அப்படின்றதையே நம்ம மக்களுக்கு தெரியலை. இதை கொண்டு போய் சரி பாய் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, +2ல் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துருக்கணும். எந்த இடத்துல நீங்கள் டாக்டர் படிக்கணும்னாலும் சரி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னாலும் சரி, நீங்கள் என்ன எழுதணும், நீட் எக்ஸாம் நேஷனல் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்ற அந்த நீட் எக்ஸாமை நீங்கள் எழுதணும். அந்த நீட் எக்ஸாம் மூலியமாகத்தான் இந்த எய்ம்ஸுக்குமே அட்மிஷன்ஸ் போடப்படும். முன்னாடி எய்ம்ஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு தனியாக வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாமே ஒரே எக்ஸாமாக என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலயமா எல்லாமே இந்த நீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ அந்த நீட் எக்ஸாம்ஸ் எழுதணும். நீட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கை வச்சு நீங்கள் எங்கே போய் சேர்றீங்கன்றதை உங்களால் முடிவு பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியம் வாய்ந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நீட்டு எழுதுறீங்க. நீட்டில் உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸ் இருக்கும், கட் ஆஃப் இருக்கும். அதை வச்சு தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்லூரிகளில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் நீங்கள் அட்மிஷன் வாங்கலாம். கூடவே உங்கள் மார்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் மூலியமா இருக்கக்கூடிய எய்ம்ஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ எய்ம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தா, எய்ம்ஸ் பட்டிண்டா பஞ்சாபில் இருக்குது, மத்திய பிரதேஷ், ஒடிசா, தெலுங்கானா, தியார் நகர், அதே போல் இங்கே எய்ம்ஸ் நியூ டெல்லி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. ரொம்ப நாளாகவே அந்த இடத்தை தான் மையப்புள்ளியாக வச்சு தொடர்ச்சியாக கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்களுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஒன்று அரசாங்க கல்லூரிகள்,
இன்னொன்று நீட்டு பாஸ் ஆகிட்டு அரசாங்க கல்லூரிகள் இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தனியார் கல்லூரிகள் இருக்குது. தனியார் கல்லூரிகளை போய் சேரணும்னா கூட உங்களுக்கு நீட்டு தேவை. அப்போது அந்த நீட்டில் நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷன் அரசாங்கத்திலே கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இந்த எய்ம்ஸுக்கானது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வருது. தமிழ்நாட்டிலையும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் நாளில் வர இருக்குது. ரொம்ப நாள் நம்மளும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த எய்ம்ஸ் வந்ததுன்னா கூட அதனையும் சார்ந்து நம்ம ஓடலாம். இதில் நிறைய பலன்கள் இருக்கிறதுனால தான் அந்த எய்ம்ஸுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதனால தான் அந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸாக எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டு அந்த எய்ம்ஸ் ரொம்ப பெரிய நிறுவனமாக இந்நாள் வரைக்கும் ஓடுது. யார் யாரெல்லாம் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ, யார் யாரெல்லாம் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, இல்லை அதனை பிறகு மேல் படிப்பு எம்டி படிக்கணும், எம்எஸ் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யாராவது ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுடைய குறிக்கோளாக அவங்களுடைய இலக்காக இருக்க வேண்டியது இந்த எய்ம்ஸ் கல்லூரி அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறோம். சென்ற தடவை பார்த்தது மாதிரி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பார்த்தோம், மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். இப்போ மூணாவதாக நம்ம மெடிசனை சார்ந்து நம்ம பார்த்துருக்குறோம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீட் எக்ஸாம் வேணும். நீட் எக்ஸாம் வச்சுக்கிட்டு நீங்கள் பேச்சுலர் டிகிரி போகலாம். நீட் பிஜி வச்சுக்கிட்டு நீங்கள் மாஸ்டர் ஸ்கூலில் போகலாம். இதுலேயுமே பேராமெடிக்கல் கோர்சஸுமே இருக்குது. பேராமெடிக்கல் கோர்சஸ்னால் துணை மருத்துவம் சார்ந்த படிப்புகள், அதிகமான தேவை இருக்கக்கூடிய துணை மருத்துவம் சார்ந்த படிப்புகள் கூட இந்த எய்ம்ஸ்லேயே கூட இருக்குது அப்படின்றதையும் கூடுதல் தகவலாக தெரிவிச்சுக்கிறோம். யார் யாரெல்லாம் பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கிறேன், நான் வந்து நர்ஸ் ஆகணும், நான் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் ஆகணும், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஆகணும், நான் வந்து மிட்வைஃப்ரி சார்ந்த ஒரு விஷயத்தில் நம்ம போகணும், பிஃபார்ம் படிக்கணும், இந்த மாதிரியான கார்டியாலஜிஸ்ட் ஆகணும், இல்லை ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஆகணுன்ற மாதிரியான ஒரு நோக்கங்களில் துணை மருத்துவம் டென்டல் மெக்கானிக் ஆகணும், எமர்ஜென்சி அண்ட் ட்ராமா கேர் பிஎஸ்சி அனஸ்தீஷியா படிக்கணும், இந்த மாதிரிலாம் விருப்பப்படக்கூடிய மக்களாக இருந்தாலுமே அவங்களுடைய குறிக்கோளாகவும் அவங்களுடைய இலக்காகவும் இருக்கக்கூடியதுமே இந்த எய்ம்ஸாக இருக்கணும் அப்படின்ற தகவலை மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம சமுதாய மாணவர்கள் நம்ம இடத்துல இருந்து நிறைய பேர் இதனை நோக்கி ஓடணும். அதன் மூலியமாக நிறைய பலன் அடைஞ்சு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அருள் செய்யணும்னு சொல்லி நம்ம எல்லோருமே துவா செய்வோம். அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.